ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாங்க. பிரண்டை சட்னி அரைக்கலான்ட்டு நேற்று ஈவினிங்கே பிரண்டையை வந்து மாமியார் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு வெறும் வானலில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பிரண்டையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. பிரண்டை பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருந்தது, இப்போ நல்லா வணங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பிரண்டையை மட்டும் எப்போவுமே பிரண்டை சட்னி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு பிரண்டை நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து பிரண்டையோட அந்த துவர்ப்பு தன்மை மாதிரி இருக்கும். அது நாக்கில் பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி அரிப்பெடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பிரண்டையை நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. எப்போவுமே சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயமும் பிரண்டைக்கூடையும் நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. குட்டியாக இருந்ததுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வணங்கட்டும். இது கூடயே வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு புளி வந்துட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் மதியம் லஞ்சுக்கு செய்யும்போது நமக்கு கெட்டு போகாது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடும் போதும் புளி போட்டு வணக்கினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் வர கொத்தமல்லி இருக்குல்லங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வர கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவையும் வடை சட்டியை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை போட்டு ஒரு 4 பிரட்டி விட்டுட்டோம்னா மதியம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கெட்டு போகாதுங்க. அதுக்கு தான் புளியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆயிருங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாங்களுக்கு தோசையும் பிரண்டை சட்னியும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா போட்டிருக்கனால வீட்டுக்கு வந்து இன்றைக்கி சாமி வருங்க. ஸோ அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்கு சாமி வந்தது, தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் அப்படியே இன்றைக்கி அமாவாசைனால குலதெய்வ கோயிலுக்கும் கிளம்பிட்டோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.